ஆரம்பிக்கலாங்களா? ஓகே. அந்த பாக்ஸ் வந்து பெருசா இருக்கு. இப்ப பார்த்தா பிஸ்கட் பெட்டி மாரி இருக்கு. ஆனா இவ்வளோ பெரிய பாக்ஸுக்குள்ள கேமரா இல்ல. கேமரா ஒரு இவ்வளவு தான். பபிள் ராப்லாம் சுத்தி நீங்களே பாருங்க. இவ்வளோ பெரிய பெட்டிக்குள்ள இவ்வளோ தான் கேமரா. தெரியல. இது Amazon Prime ஷிப்பிங். தேங்க்யூ ஃபார் டெக் எக்ஸ்பிரஸ். அமேசானோடையது. இது உங்களுக்கு தெரியாது. பபிள் ரேப் ஓப்பன் பண்ணாங்கன்னா இதான் கேமரா. எங்களுக்கு தேவைப்படாது. எப்படி வைப்போம்? GoPro அப்படின்னு ஒரு ஸ்டிக்கரோட இது சும்மா பட்டு தான். GoPro Hero 11. இது வந்து GoProடைய Hero 11 சீரீஸ். இதுக்கு பிறகு 12, 13 அப்படின்னு 2-3 மாடல் வந்துட்டு. பட் ஆல்ரெடி நான் ஒரு 2 இயர்ஸுக்கு முதல் வ்ளாக் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சிருந்த டைமில் வந்த லாஸ்ட் சீரீஸ் தான் இந்த GoPro Hero 11. ஸோ அப்போ என்னால் வாங்க முடியலை. இப்போ இங்கே வந்து 12, 13 அப்படின்னு போவாங்க. 11லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி Hero 11 வாங்கியிருக்கேன். இதோடைய ப்ரைஸ் வந்து அமேசானில் யூகே ப்ரைஸில் இது பார்த்தோம்னா £248 கிட்ட வருது. இங்கே எனக்கு இது மட்டும் இல்லை, இது வந்து வெறும் கேமரா மட்டும்தான் நினைக்கிறேன். உள்ள என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதோட அடிஷ்னலாக ஒரு மெமரி கார்டு வாங்கியிருக்கேன். அண்ட் மேபி வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வர ஐஃபோனில் எதுலேயுமே அடிஷ்னலாக எதுவுமே வரதில்லை. இது குட்டியாக இருக்கிறதால நான் 2 பேர் இந்த அன்பாக்சிங் வீடியோ பார்த்து நான் அதில் வந்து ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சில பேரோட எல்லாமே வருது, சில பேரில் கிட் எதுவுமே வரல. ஸோ அதால் நான் ஃபஸ்ட்டு கேமரா அண்ட் மெமரி கார்டு இதுவுமே அமேசான் தான். அடுத்து இந்த சூட் கேஸ். இதில் என்ன இருக்குன்னா, இது ஃபுல்லாக இந்த கேமராவுடைய ஆக்சசரிஸு, மவுண்ட் பண்ணுறதுக்குரிய ஆக்சசரிஸ் இருக்குது. டிஷர்ட்டு, ஷூஸு, சாக்ஸு, அது மாதிரி இந்த கேமராவுக்கு போடுற ட்ரெஸ் எல்லாமே இதில் இருக்குது. இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறது போல். இது வந்து 50-in-1 கிட் அப்படின்ட்டு இருந்தது. இதை நாங்கள் தள்ளி வைப்போம். இப்போ இவரை பார்ப்போம். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன போட்டிருக்காங்க? இது எல்லாமே இந்த கேமராவுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இப்படியே வந்தால் குயிக் அப்படின்ற ஒரு ஆப்பு, குயிக்ன்ற ஒரு ஆப்பை வச்சு தான் அதை அக்சஸ் பண்ணணும். நான் இதுக்கு முதல் ஒரு DSLR 2 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு எந்த ஒரு ஆக்ஷன் கேமராவுமே யூஸ் பண்ணதில்லை. திஸ் மை ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணி இப்போ பார்த்து தான் தெரியும். ஏதாவது ஒரு டவுட் உண்டா யூடியூப்பில் மற்றவங்க போட்டு ரிவ்யூ எடுத்து பார்க்க வேண்டியதுதான். இவ்வளோன்னு தான் திங்ஸு, அதுக்கு அவ்வளோ பெரிய பாக்ஸு. சப்ஸ்கிரைப் டு கெட் த மோஸ்ட் அவுட் ஆஃப் யுவர் GoPro அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு நான் சொன்ன மாதிரி தான் அந்த குயிக்கின்ற ஆப்பை வச்சு தான் அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சும்மா 2 எல்லாத்துலேயுமே இது வரும். எல்லாருமே இது என்னென்னு கூட ஓப்பன் பண்ணி பார்க்குறதே இல்லை. நாங்கள் வாங்குகிற எல்லா எலக்ட்ரானிக் திங்ஸ்லேயுமே இது வரும். இப்படி 2-3 புக்கு தருவாங்க. ஆனால் அது நாங்கள் என்னென்னு ஓப்பன் பண்ணியே பார்க்கறது இல்லை. இது இருக்கட்டும். இப்படி ஒரு கிளாசிக் ஒரு ஒயிட் லுக்கில் கொடுத்துருக்காங்க. கேபிள் தந்துருக்காங்க. கேபிள் மட்டும்தான் தந்துருக்காங்க. ஒரு பக்கம் டைப் சி, மற்ற பக்கம் USB. ஒரு சின்னனா ஒரு குட்டியோண்டு ஒரு பேட்ரி. இவ்வளோ தான் அந்த பேட்ரி. இது வந்து மவுண்ட் பண்ணுறதுக்குரிய, இப்படி வச்சு அதில் மவுண்ட் பண்ணுறதுக்குரிய நினைக்கிறேன். நான் அது ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். நான் அதுக்கு யூஸ் பண்ணுறது இதுதான். இதை ஸ்டிக்கர் அப்படியே உரித்து இதில் அதை ஒட்டிட்டு இதை அப்படியே வச்சு மவுண்ட் பண்ணுறது. நாங்கள் பிறகு பார்ப்போம். ஒரு லாங் ஸ்க்ரூ கொடுத்துருக்கோம் அதை மவுண்ட் பண்ணுறதுக்கு. வேறு எதுவுமே இல்லை. ஃபைனலி கேமரா. கேமரா இதுக்குத்தான் அவ்வளோ விலை. ஆனால் அதில் விஷயம் இருக்குது. கடுகு சிறுசானாலும்
காரம் கடுசாக இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக் இல்லை, ஆனால் ஒரு ரப்பர் மாதிரி இருக்குது. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கேமரான்றபடி அப்படி கொடுத்துருக்காங்களோ இன்னும் தெரியல. பட் நல்லா இருக்கு. நைஸ். ஒரு குட்டியான கேமரா. இதை நாங்கள் அங்கே இங்கேருந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு vlog பண்ணலாம். ஓகே, நாங்கள் பிறகு பார்ப்போம். ஏன்னா எனக்கு இதை நான் இன்னொரு வீடியோ யூடியூப்பில் பார்த்து அதை எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்து தான் இதை நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இதுக்கு மேலே நான் ஒரு ஆக்ஷன் கேமராவுமே யூஸ் பண்ணது இல்லை. இருந்தாலும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் இது இந்த குவாலிட்டி அப்படி இருக்குது. ஏன்னா இன்னும் நான் போட வீடியோஸ் எல்லாமே நான் அதில் தான் எடுப்பேன். இப்போ நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிற இது வந்து iPhone 16 Pro. கிட்டத்தட்ட இது ஈக்குவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இது கேமரா அப்படியே இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முதல் Hero 11 நிறைய பேர் வந்து ரிவ்யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் Hero 11க்கு தான் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த சேனல்ஸில் போய் பார்க்கலாம். பட் இது வந்து என்னுடைய பர்சனல் யூஸுக்கு வாங்கினது. இதை நான் வந்து உங்களுக்கு காட்டி அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இதை பற்றின விஷயம் இனித்தான் நான் போய் பார்க்கணும். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அதை கிளியராக எனக்கு தெரிஞ்சதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து GoProன்றதால நான் வெளியே போய் நடந்து தான் வீடியோ போடுவேன். இதில் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Bye.